ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல, பாத்துக்குங்க. இது ட்ரக்ஸு, கஞ்சா, அதை விட ரகமான போதைப்பொருள். மெத்தபெட்டின்னு சொல்லுவாங்க, ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, கல்கண்டு மிட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் போதையிலே தான் இருப்பாங்க. என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. இது இப்போ அதிகமாக இலங்கை சைட்லேருந்து தமிழ்நாடு, சென்னை எல்லா இடத்துலையும் இப்போ சாக்லேட் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது உள்ள இளைஞர்கிட்ட எல்லாம் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன நிலைமைக்கு ஆகும்? இதெல்லாம் பாருங்கள், எந்த அளவுக்கு போதையில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சரக்கு, இதெல்லாம் கஞ்சாவை விட அதிகமான போதை இதை ஆவி பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இதுலேருந்து 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம், அது சுயநினைவே இல்லாமல் ஒரு மாதிரி போதையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு அடிஷன் மாதிரி ஆகிடும். அது எடுத்து பின்னாடி என்னென்ன ரியாக்ஷன் ஆகுது, கை காலே வேலை செய்யாது, மைண்டே ஒரு மாதிரியாக இருக்கும். அது மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது தெரியாதனமாக சின்ன பசங்கள்லாம் எடுத்துட்டாங்கன்னு இறந்துட்டு கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த வீடியோவிலே கடைசியில் பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. அதுமாரி நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. பசங்க இருக்கும்போது அவங்க பர்ஸு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இல்லை பேகு செக் பண்ணி பாருங்கள். அதில் சின்ன சின்ன பேக்கெட்டில் கல்கண்டு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டா பல் ஒரு மாதிரி ஆகி கடைசியில் பார்த்திங்கன்னா உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்புங்க இருக்குதுங்க. பைக்கு வாங்கி தந்தால் தான், அது வாங்கி தந்தால் தான் என் பையன் வண்டி கிண்டி ஓட்டி இறந்துருவாங்கன்னா அப்படி இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடும்னு பயப்படுறவங்க விட மோசமானது இதெல்லாம் சின்ன பசங்கக்கிட்ட கிடச்சா என்ன ஆகும்? அவ்வளோதான், கடைசியில் சாக வேண்டியது தான் இது மாதிரி.
தயவு செஞ்சு இதெல்லாம் யாரும் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவு இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நிறைய தெரியப்படுத்துங்க. இதை பற்றி மெத்தபிட்டன் ஐஸ் அண்ணா என்னன்னு தெரியுவீங்க எல்லாருக்கும். மதுவும் போதையும் அழிவுதான். உன்னை ஆக்குதே அடிமைதான். வீணானதே உன் வாழ்க்கைதான். உடைந்ததே உன் குடும்பம்தான். வளர்ந்ததே குற்றம்தான். வருமானம் போனதே பாதாளத்தில்தான். இனி இதிலிருந்து விடுபடுவோம், வாழ்வோம், வளர்வோம், சாதிப்போம், நல்ல சமுதாயம் அமைப்போம்.